ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வயதான மூதாட்டியை தாக்கி அவரது வீட்டை சேதப்படுத்திய மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன். வணக்கம் மேகநாதன், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். சித்தோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இலவமலை ஊராட்சி அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த விஜயா என்ற மூதாட்டி இவருடைய மகள் திருமணமாகி அருகில் வசித்து வரும் நிலையில கணவனை இழந்த மூதாட்டி தனியாக அந்த பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில அவருடைய வீட்டுக்கு முன்பு குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மூர்த்தி இவருக்கும் அந்த மூதாட்டிக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஈரோடுக்கும் அந்த இடப்பிரச்சனை காரணமாக தகராறு ஏற்பட்டு இது சம்பந்தமாக வழக்கு சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தால வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்த நிலையில இன்று மதியம் சுமார் ஒரு நண்பர்கள் 12 மணிக்கு மேலாக மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்த போது 10க்கும் மேற்பட்ட மர்ம நபர்களுடன் குடிபோதையில் அந்த மூர்த்தி என்பவர் வீட்டில் நுழைந்து பின்புறமாக ஏறி குதித்து வீட்டின் அந்த மூதாட்டி வீட்டில் இருந்த கழிவறையை கடப்பாறை மற்றும் சுத்தியால் அடித்து சேதப்படுத்தியுள்ளார். மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவையும் அந்த மர்ம கும்பல் அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். அதே போல வீட்டுக்கு முன்புலம் உள்ள ஒரு சுவரையும் ஒடிந்து குடிபோதையில் வந்த மர்ம கும்பல் கடப்பாறையால் உடைத்து சேதப்படுத்தியதுடன் அந்த சம்மட்டியால் அடித்து உடைத்து அந்த சுவரை தரைமட்டமாக்கி விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து அந்த மூதாட்டி கேட்டபோது அந்த மர்ம நபர்கள் ஒருவர் மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு அந்த மூதாட்டி நிலவரமாறு கீழே விழுந்ததில் காயமடைந்து அருகில் உள்ள பவானி அரசு மருத்துவமனையில குடும்பத்தினரால் மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது மதிய வேளை நண்பர்களில் இந்த மர்ம கும்பல் கடப்பாறை சுத்தியல் போன்ற ஆயுதங்களால் மூதாட்டி தனியாக இருந்த போது வீட்டின் சுவரை இடித்து சேதப்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மேகநாதன்.